suppose t going from b to a is a linear transformation such that t square equal to t. Which are the following true? அப்ப b ல இருந்து v க்கு போற ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது? t ஸ்கொயர் ஈக்குவல் டு t என்ற ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்படி இருந்தா அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு எது இதெல்லாம் ஆல்வேஸ் ஹோல்ட் ஆகும்? ஆபரேட்டர் இது. கரெக்டா தானே? t ஸ்கொயர் ஈக்குவல் டு tன்றது ஆபரேட்டர். ஓகே, அப்ப t ஸ்கொயர் ஈக்குவல் டு t அப்படின்னா t ஸ்கொயர் மைனஸ் t ஈக்குவல் டு என்னது? 0. t into t minus identity equal to என்னது? 0. கரெக்ட் தானே? ஆபரேட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. So what is the annihilating polynomial? Annihilating polynomial of t is என்னது? x into x minus 1. ஏன்னா இதுல கொண்டு போய் t சப்ஸ்டிட் பண்ணே 0 ஆயிடும். annihilating polynomialனா அந்த மேட்ரிக்ஸோ இல்ல t கொண்டு போய் அந்த பாலினாமியலை சப்ஸ்டிட் பண்ணே 0 ஆயிடும். இந்த பாலினாமியல் t கொண்டு சப்ஸ்டிட் பண்ணினா 0 ஆயிடும். இது வரும் அப்படியே அங்க வந்துரும். கரெக்ட்டா? அப்ப இந்த கண்டிஷனை ஹோல்ட் ஆவறதுக்கு இது அனிகிலேட்டிங் பாலினாமியல். கரெக்ட் தானே? சரி, வேற என்ன தெரியும் அனிகிலேட்டிங் பாலினாமியல்? மினிமல் பாலினாமியல் கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல? சரி, பாசிபிள் ஆஃப் மினிமல் பாலினாமியல். அனிகிலேட்டிங் பாலினாமியல் தெரிஞ்சதுன்னா அடுத்தது என்ன பண்ணணும்? மினிமல் பாலினாமியல் தான் பார்க்கணும். கரெக்ட் தானே? பாசிபிள் ஆஃப் மினிமல் பாலினாமியல் இஸ் minimal polynomial is x x minus 1 x into x minus 1 மூணு சாய்ஸ் வருது. அப்ப x வந்து மினிமல் பாலினாமியலா இருந்தா t சப்ஸ்டிட் பண்ண t 0 மேட்ரிக்ஸ் ஆயிடும். அப்ப t 0 மேட்ரிக்ஸ்னா 0 மேட்ரிக்ஸ் இந்த கண்டிஷனை ஹோல்ட் ஆகும். 1. அடுத்தது இது மினிமல் பாலினாமியல் இருந்தா t minus identity equal to 0 t equal to என்னது? ஐடென்டி ஆயிடும். இப்ப இது 0 ஐடென்டி இல்லாத சம் மேட்ரிக்ஸ், அது சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கரெக்ட் தானே? சரியா இல்லையா? மூணு சாய்ஸ் தான். ஒன்னு 0 மேட்ரிக்ஸ் அந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகும், ஐடென்டி மேட்ரிக்ஸ் அந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகும், ஐடென்டி இல்லாத மேட்ரிக்ஸ் இருக்குது இதுல. ஓகேவா? என்னன்னா இப்ப ஐடென்டி இல்லாத மேட்ரிக்ஸ் 1 ரூட்டா இருக்கணும். கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் 1, அதாவது 1 ஐகன் வேல்யூ 0 ஐகன் வேல்யூ. கரெக்ட் தானே? ஓகே, இப்போ இங்க வா. இப்போ 0 டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருந்தா இது என்ன ஆயிடும்? 0 டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய இமேஜ் என்னது? சிங்கிள்டன் 0. கர்னல் என்னது? ஹோல் செட். இன்டர்செக்ட் பண்ணா என்ன வரும்? சிங்கிள்டன் 0 மட்டும் தான் வரும். கரெக்ட் தானே? அப்ப அந்த மூணை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணோம் ஆப்ஷனை. அப்ப 0 டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்தனா இது அவுட் ஆயிடும். ஓகேவா? இங்க 0 டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்தனா 0 டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய கர்னல் என்னது? மொத்தமும் 0க்கு எடுத்துட்டு போகுது. ஆமா தானே? யாரெல்லாம் 0க்கு போகுது அதானே கலெக்ட் பண்ணாதானே கர்னல். அப்ப டொமைனே கர்னலா மாறும். கரெக்டா? இமேஜ் என்ன? சிங்கிள்டன் 0. 0 டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய அவுட்புட் என்ன? 0 மட்டும் தான் இருக்கும். கரெக்டா? அப்ப இந்த ஹோல் செட் சிங்கிள்டன் 0க்குள்ள உட்காருமா? உட்கார முடியாதுல்ல, சாத்தியம் கிடையாதுல்ல. அதாவது இந்த 0 டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த கண்டிஷனை ஹோல்ட் ஆகுது கொடுத்துக்கிற ஹைபோதசிஸ். அந்த 0 டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதை ஃபாலோ பண்ணல, அதனால இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட் கிடையாது ஆல்வேஸ். கரெக்டா? ஓகே, இது போயிடுச்சு. அடுத்தது கர்னல் ஆஃப் டி வந்து பிக்கர் தேன் இமேஜ் ஆஃப் டின்றாங்க. அடுத்தது ஐடென்டி. இப்போ இதை வச்சு ஆப்ஷன் பண்ணோம். இந்த மாதிரி மினிமல் பாலினாமியல் பாசிபிலிட்டியில் வந்தோம்னா அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம் இங்க. இப்போ அடுத்தது ஐடென்டி. இப்போ 0 வச்சு 2 ஆப்ஷன் ஓடி போச்சு பார்க்கறதுக்கு. இப்போ ஐடென்டி இருக்குது. ஐடென்டி டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய இமேஜ் என்னது? ஹோல் செட்டு. கர்னல் யார்? ஐடென்டி இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ். கர்னல் சிங்கிள்டன் 0. மறுபடியும் சிங்கிள்டன் 0ல இது உட்காராது, உள்ள உட்கார முடியாதுல, சப்செட்டா இருக்க முடியாது. அப்ப அதாவது என்னன்னா விஷயம் என்னன்னாக்கா நிறைய ஆபரேட்டர் இருக்கும். t going from b to v such that t square equal to t. இதான் கலெக்ஷன். இது ஒரு பிக்கர் கலெக்ஷன். எஸ் எந்தெந்த டீலாம் இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகுதோ அதான் உன் செட்டு எஸ். உன் செட்டு எஸ்ல இருக்கிற எலமெண்ட்டுக்கு, உன் செட்டு எஸ்ல இருக்கிற எலமெண்ட்டுக்கு எஸ்ல இருந்து ஒரு எலமெண்ட் எடுப்ப, இல்ல எஸ்ல இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கும் இந்த ஆப்ஷன் ட்ரூனா ட்ரூ. இதா இல்லையா? எஸ்ல இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கும் அப்படின்னா எஸ்ல இருக்கிற ஒரு எலமெண்ட் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு டின்னு யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருமே
இந்த ஆப்ஷனை ஹோல்ட் அப் பண்ணாங்கன்னா ஃபாலோ பண்ணாங்கன்னா இது ட்ரூன்னு அர்த்தம். ஃபெயிலியர்னா எஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு எலிமெண்ட் இதை ஹோல்ட் ஆகலனாலும் எஸ்ல இருக்கிற எல்லாத்துக்கும் இது ட்ரூ கிடையாது. அப்ப எஸ்ல இருக்கிற மெம்பர் இதை ஃபாலோ பண்ணல எல்லாரும், அப்ப எல்லாரும் ஃபாலோ பண்ணல, இது ஆல்வேஸ் ட்ரூ கிடையாது. அதுதான் விஷயம், ரொம்ப டெக்னிக்கலா இருக்கணும். அங்க லெட் சப்போஸ் அதெல்லாம் என்னன்னா ஆர்பிட்ரியா வர்றதுன்னு அர்த்தம். ஆர்பிட்ரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த கண்டிஷன் இருக்குது அப்படின்னா இந்த ஃபேமிலியில இருந்து ஒரு மெம்பர் எடுத்து சொல்றாங்கன்னு அர்த்தம். அந்த மெம்பர் யாருன்னே தெரியாது. அந்த சப்போஸ் லெட்ன்ற வார்த்தைக்கு இதான் அர்த்தம். இந்த இடத்துல இந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் யார் ஆல்வேஸ் ட்ரூவா வருவாங்க. இப்போ இந்த ஃபேமிலியில யார் இருந்தாங்க நமக்கு தெரிஞ்சு, ஜீரோ மேட்ரிக்ஸ் இருந்தது, ஐடென்டி இருந்தது, அப்புறம் ஐடென்டி தவிர இன்னொன்று இருந்தது, அதை தவிர என்ன கூட வேற வரலாம். இதான் சாய்ஸ், இப்படிதான் இருக்கும். கரெக்டா தானே? ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஐடென்டி இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ஐகன் வேல்யூ 5 வாட்டி 0 வரலாம், 4 வாட்டி 1 வரலாம், அப்படியும் இருக்கலாம், மாறி மாறி இருக்கலாம். 1 4 வாட்டி வரலாம், 0 2 வாட்டி வரலாம். அப்போ நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். அப்போ இந்த கலெக்ஷன்ல ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தது, ஐடென்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தது, அதை தவிர நிறைய இருக்குது. இந்த ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதை ஃபாலோ பண்ணல, இதை ஃபாலோ பண்ணல. அதனால எஸ்ல இருக்கிற எல்லாரும் இதை ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை, அதனால ராங். இப்போ இந்த ஐடென்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இதை ஃபாலோ பண்ணல. கரெக்ட் தானே? ஐடென்டியில இது ஃபாலோ பண்ண இதுல, ஆனா இது ஃபாலோ பண்ணல. எஸ்ல இருக்கிற ஒருத்தரும் ஃபாலோ பண்ணாதான் ஆல்வேஸ் ட்ரூன்னு அர்த்தம். புரியுதா? இந்த மேக்ஸ்ல என்ன பண்றன்றது எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வரக்கூடாது. சப்போர்ட் பண்ணுது எக்ஸாம்பிள் இருக்குது அதை சொல்லக்கூடாது. ஃபால்ஸ் என்ன மட்டும்தான் எக்ஸாம்பிள் கொடுத்தா அது கவுண்டர் எக்ஸாம்பிள். ஃபாலோ பண்ணல அப்படின்றதுக்கு ட்ரூனாக நீ ஒரு எக்ஸாம்பிள் நான் வச்சுக்கிறேன் சார், இது சப்போர்ட் பண்ற மாதிரி டிக் அடிச்சுன்னு அதெல்லாம் சொல்ல முடியாது. சரியா? ஓகே. இப்போ ஐடென்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதை ஃபாலோ பண்ணல. அப்ப எஸ்ல இருக்கிற மெம்பர் ஆல்வேஸ் இதை ஃபாலோ பண்ணல, எஸ்ல இருக்கிற எல்லா மெம்பரும் இதையும் ஃபாலோ பண்ணல, எஸ்ல இருக்கிற எல்லா மெம்பரும் இதை ஃபாலோ பண்ணல. இப்போ அடுத்து இதா இருக்கு. கரெக்ட் தானே? அப்ப இதை வச்சு என்ன சொல்றது? இதுக்கு ப்ரூஃப் தான் எழுதணும். என்ன எழுதணும்? ப்ரூஃப் தான் எழுதணும். இது ட்ரூ தோணுது அப்படின்னாக்கா ஒரு எலமெண்ட் எடுப்பேன், அது கர்னல்லையும் இருக்குது இமேஜ்லையும் இருக்குது, அந்த எலமெண்ட் கடைசியா சிங்கிள்டன் 0ன்னு சொல்லணும். அப்ப எலமெண்ட் எடுத்து let x belongs to kernel of t intersection image of t. kernel of t இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? எழுது பார்க்கலாம். எழுது வருதா பாருங்க, குரூப் எழுது பார்க்கலாம். y belongs to kernel of okay, y x y belongs to kernel of t intersection image of t. y belongs to kernel of t and y belongs to image of t. அப்ப t of y equal to 0 கர்னல்ல இருக்குதுன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? there exists some x in the v such that tx is equal to என்னது? y. சரிதானே? ஓகே. இப்போ இதுல இருந்து அப்புறம் கன்க்ளூட் பண்ணுவேன். t of y equal to t both side அப்ளை பண்ற, t of 0 0 ஆயிடும், t square of y equal to 0. அடுத்து அது என்ன ஆயிடும்? அப்ளை பண்ணோம் t square of x is equal to t of y. என்னமா இரு. ஓகே, இங்க t அப்ளை பண்ணியா t square of x is equal to t of y. t square of x is equal to t of y equal to 0 வா? சரி, t of y equal to 0 அப்படின்னா t square of x is equal to 0 வா? t square of x னா அப்ப t of x 0. t of x is equal to 0 னா t of x என்னன்னு வச்சுக்கிறேன்? y ன்னு வச்சுக்கிறேன். அப்ப this implies y equal to என்னது? 0. ஒரு எலமெண்ட் எடுத்தேன், அந்த எலமெண்ட் 0ன்னு சொல்லிட்டேன். அப்ப இன்டர்செக்ஷன்ல ஒரு ரேண்டமான ஒரு எலமெண்ட் எடுத்தேன், அந்த ரேண்டமான எலமெண்ட் 0 ஆயிடுச்சு. அப்ப இன்டர்செக்ஷன்ல யார் இருக்கிறாங்கன்னு அர்த்தம்? 0 மட்டும் தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சரியா? ஓகே.